அனைவருக்கும் வணக்கம். மல்லியோட வாழ்க்கைக்காக அவங்க அண்ணன் பாபு செஞ்ச சில நல்ல விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா விஜய் ரேணுகா காலத்தில் தாலி கட்ட போகக்கூடிய அந்த கடைசி நொடியில் வந்து அந்த ஆஃபீஸர்ஸோடு வந்து தடுத்து நிறுத்தினார் பாபு வந்து. ஆனால் இது எல்லாமே சரிதான். ஆனால் அதில் ஒரு தப்பும் பாபு பண்ணியிருக்காரு. ஏன்னா தன்னோட தங்கச்சி வாழ்க்கையை மட்டும் அவர் நினச்ச பாபு வந்து தங்கச்சியோட வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய இந்த விஷயம் சரியானதுதானா இல்லை தவறாக போய் முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். ஒருவேளை அவர் வந்து காலம் கடந்து தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் என்ன தோணுது. அதனால் பாபு பண்ண விஷயங்களில் சில தவறுகள் சில தப்பு வந்து மல்லிக்கு எதிராகவே முடிய போகுது. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பாபுவை பொறுத்த வரைக்கும் தன்னோட தங்கச்சி மல்லி வாழ்க்கை எப்போவுமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தார். அதே நேரத்தில் மனோகர் ஒரு பக்கம் மல்லியோட வாழ்க்கை எந்த இடத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது. இந்த ரேணுகா வந்ததுக்கு பிறகு வந்து மல்லியோட வாழ்க்கை கொஞ்சம் ஆட்டம் கண்டு போய் இருக்குது அப்படிங்கிறத இவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த ரேணுகாவை வீட்டை விட்டு துரத்திடணும். ஏன்னா அவங்க ரேணுகாவே கிடையாது, சுடர் தான் அப்படிங்கிறது இவங்க எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அதை வந்து விஜயோ இல்லை அந்த ரேணுகாவாக இருக்கக்கூடிய அவங்க அப்பா கதிரேசனோ நம்ப தயாராக இல்லை. அவங்க உறுதியாக இருக்காங்க இது ரேணுகா தான் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு ஆதாரமாக சில டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்தாங்க. அதில் வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு அது வந்து கதிரேசனோட பொண்ணு ரேணுகா தான் அப்படின்னு. அப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு பாபு வந்து சில முடிவுகளை எடுத்திருக்கலாம். இல்லை அப்படின்னா கடைசி நேரத்தில் கல்யாணம் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணியிருக்க தேவையில்லை. இந்த விஷயத்தெல்லாம் முன்ன கட்டி, அதாவது கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறது எப்போ தெரிஞ்சுதோ அப்போவே இந்த அதிகாரிகளை கூட்டு வந்து சில டெஸ்ட்டுகளை எடுத்திருக்கலாம். இன்னொன்று கவர்மெண்ட் டாக்டர் அப்படிங்கிற விஷயத்தையுமே வச்சு அவங்க வந்து அந்த முடிவுகளை எடுத்திருக்கலாம். ஒருவேளை அந்த கவர்மெண்ட் டாக்டரோட பரிசோதனை பண்ணியிருந்தால் அங்கே வந்து ரேணுகாவோட விஷயம் எல்லாமே அம்பலப்பட்டிருக்கும். அவங்களுக்கு ஒரு அமனீஷியா பேஷண்ட்டே இல்லை அப்படிங்கிற விஷயமெல்லாம் வெளியே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த விஷயத்தை இதெல்லாம் விட்டுட்டு பாபு என்ன பண்ணுதாரு, கடைசி நேரத்தில் வந்து அதாவது கல்யாணத்தில் வந்து தடுத்து நிறுத்தி எல்லா முடிவையும் தனக்கு சாதகமாக பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுதான் இங்கே தவறாக போய் முடிய போகுது. எப்படி அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல வந்து பாபு பண்ண விஷயம் வந்து அந்த மெடிக்கல் டாக்டர், அதாவது கவர்மெண்ட் டாக்டரை கூட்டு வரணும் அப்படிங்கிறாரு, அம்னீஷியா பேஷண்ட்டாக இல்லையா அப்படின்னு. இன்னொன்று இதே கோயிலில் வந்து நம்ம ரேணுகாவோட ரகுவோட ஆட்கள் அங்கே வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க, ரகுவுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தை வீடியோ காலில் பார்த்துட்டு இருக்கிற ரகு உடனே என்ன பண்ணுவார், எந்த கவர்மெண்ட் டாக்டர் போகிறாங்களோ அவங்களோட ஃபேமிலியை மிரட்டுவாங்க, இல்லைன்னா த்ரெட்டன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணுவாங்க, ரேணுகாவுக்கு சாதகமான ஒரு முடிவை தான் அறிவிப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. இவங்க அம்னீஷியா பேஷண்ட்டாக தான் இருந்தாங்க, இவங்களுக்கு பழசு எல்லாமே மறந்துருச்சு அப்படிங்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற விஷயத்தை அந்த டாக்டர் சொல்ல தான் போகிறாங்க. அப்போ இந்த விஷயங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன ஆயிடுது, இவங்க ரேணுகா தான் அப்படிங்கிற ப்ரூஃப் ஆகும். ஏற்கனவே டிஎன்ஏ டெஸ்ட்டு ரேணுகா தான் அப்படின்னு முடிவாயிருச்சு. இப்போ இந்த டாக்டரும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா இவங்களால எதுவுமே செய்ய முடியாது, மல்லியாலேயோ பாபுவாலேயோ எதுவும் செய்ய முடியாது. அப்போ அங்கே வந்து விஜய் வந்து ரேணுகா கழுத்தில் தாலி கட்டுறதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் தெரியுது. ஏன்னா இதை தான் கதிரேசனும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இந்த இடத்துல வந்து இவங்க மல்லியும் பாபும் கண்ணு முன்னாடியே விஜய் வந்து ரேணுகா கழுத்தில் தாலி கட்ட தான் போகிறாங்க. ஆனால் விஜய் ஒரு வார்த்தை மல்லிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு, என்றைக்கும் உன்னோட ஸ்தானம் குறையாது, அதே நேரத்தில் எனக்கு என்றைக்குமே நீ தான் மனைவி, ரேணுகாவை காலம் வரும்போது அவங்களுக்கு புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மல்லிக்கு வந்து இது ஒரு பேரிடியாக தான் அமையும். இது நடக்கும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்து. உங்களோட கருத்து என்ன? விஜய் மல்லி காலத்தில் ரேணுகா காலத்தில் தாலி கட்டுவாரா அப்படிங்கிறதையும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.